Hi friends, welcome to Conquest Hindu News Analysis dated 25th August 20. நம்ம இந்த பார்க்க போற first article is DNA Technology Regulation Bill. சரி, இந்த DNA Technology Regulation Bill என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி DNA-னா என்ன? Deoxyribonucleic acid அப்படிங்கிறது தான் இந்த DNA-ஓட abbreviation. சரி, இந்த DNA எங்க இருக்கும்? எல்லா living organisms, plants-ஆ இருக்கட்டும், animals-ஆ இருக்கட்டும், humans-ஆ இருக்கட்டும், bacteria, virus, fungus-னு எல்லா living organisms-லையுமே the smallest basic unit அப்படின்னு சொல்லக்கூடியது செல். இந்த செல்லுல இந்த DNA ரெண்டு இடத்துல இருக்கும். ஆனா மேக்ஸிமம் எங்க தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியஸ்ல தான் you will have this DNA அப்படின்னு. இதை தாண்டி வேற எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால DNA இருக்கும். போன்ஸ் டீத்ல வந்துட்டு இது எந்த DNA இது வந்துட்டு என்ன மாதிரியான ஜெனட்டிக் ஆர்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போன்ஸ் அண்ட் டீத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துல மைட்டோகாண்ட்ரியால இருந்து இந்த டிஎன்ஏவை எடுத்துப்பாங்க. மற்றபடி பேசிக்கா இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்கக்கூடிய இடம் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்குள்ள தான் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த குரோமோசோம்ஸ்குள்ள தான் டிஎன்ஏ அப்படிங்கிறது. இந்த டிஎன்ஏக்குள்ள தான் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன மாதிரியான ஹெரிடிட்ரி, இவங்க என்ன, இவங்களோட முடி எப்படி இருக்கும், கர்லியா இருக்குமா, ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா, கண்ணு என்ன கலர்ல இருக்கும், ஸ்கின் டோன் என்ன மாதிரி இருக்கும், ஹைட்டா இருப்பாங்களா, ஷார்ட்டா இருப்பாங்களா, ஒரு ஹியூமனோட பிரசன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கம்ப்ளீட்டா எவால்வ் பண்ற, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் ஒரு பர்சனை பத்தி தெரியணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான். சரி, இந்த டிஎன்ஏல வந்துட்டு டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி இந்த பில்லுல பேசியிருக்காங்க. அப்ப இந்த பில்லுல பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. எதுக்காக கவர்மெண்ட் இதை கொண்டு வராங்கன்னா, இந்த டிஎன்ஏ டெக்னாலஜியை வந்துட்டு கிரிமினல் கேசஸ் டீல் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்துட்டு ஏன் இதை கிரைம்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்காக வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பில் பேசுது. அப்ப ஒரு கிரைம் சீன்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியானதுன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அதுல இருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஎன்ஏவை டிரைவ் பண்ணலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிரைம் சீன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய செமன், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரேப் கேசஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ஹேர், பிளட் ஸ்டெயின்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாம்பிள் பிளட்டா இருக்கட்டும், ஹேரா இருக்கட்டும், செமனா இருக்கட்டும், இல்ல சலைவாவா இருக்கட்டும், இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டிஎன்ஏ முக்காவாசி எங்க தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம், செல்லோட நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். ஆனா சில டைம்ல எங்கேயும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம், மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். சரி, இந்த பிளட் சாம்பிளோ இல்ல மத்த சாம்பிள்ஸ்ல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி, ஏன்னா குட்டியூண்டு சாம்பிள் தானே, அப்ப அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்துட்டு நிறைய டிஎன்ஏஸா வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதே டிஎன்ஏவை குட்டியூண்டு செக்மெண்ட் தான் இருக்கும். இந்த குட்டியூண்டு செக்மெண்ட்டை ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு லெபார்டரியில கொண்டு போய் அந்த பர்டிகுலர் டிஎன்ஏவோட நிறைய காப்பீஸா எடுப்பாங்க. இந்த காப்பீஸை எடுத்ததுக்கு அப்புறமாட்டி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சீக்வன்ஸை வச்சுதான் கேசஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி கொண்டு வராங்க. அப்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் கிரைம் சீன்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட டிஎன்ஏ எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். சரியா? சோ இது பண்ணதுக்கு அப்புறமாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஎன்ஏவை ஃபிராக்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லென்த்தி ப்ராசஸா, ஒரு லென்த்தியான டிஎன்ஏவா மாறிடுச்சு அது. சோ டிஎன்ஏ வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரிப்பன் இப்படி டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் யூ வில் ஹேவ் திஸ் டிஎன்ஏ. சரியா? அப்ப இந்த ரியாக்ஷன் நடக்கும் போது என்ன பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் சொல்லும் போது ஷார்ட் டேண்டம் ரிப்பீட், அதாவது குட்டியான டிஎன்ஏ தான் இதை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்களா அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். அப்ப ரிப்பீட் ஆகக்கூடிய இடத்துல எல்லாம் சில ஏரியாஸை மார்க் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பிளஸ் மெஷின் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ அ பர்டிகுலர் ப்ராசஸ் கால்ட் அஸ் கேபில்லரி எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி லென்த்தியா நிறைய டிஎன்ஏஸை ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்களா, ஒரு பெரிய லென்த்தா இருந்திருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை கட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் உள்ள இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா இந்த டிஎன்ஏக்குள்ள தான் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா ஜெனெட்டிக் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஎன்ஏ என்ன ஷேப்ல இருக்கும், டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த ரிப்பன் மாதிரி இந்த ரெட் கலர் ரீஜன் இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேக்
பேக் போன் ஆஃப் திஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர் அண்ட் பாஸ்பேட் வந்துட்டு இதுல ஜாஸ்தியா இருக்கும். இதோட பேசஸ்ல அப்படின்னு வரும்போது மேக்சிமம் கம்பைன் ஆகும் போது 4 லெட்டர்ஸ் வச்சு கம்பைன் ஆகும். AGCT அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜீன் கோடு வந்துட்டு இருக்கும். அடினைன், குனைனைன், சைட்டோசைன், தயமின் அப்படிங்கிறது தான் இந்த AGCT அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ஹியூமன்ஸ்லயுமே இந்த AGCT தான் ஜாஸ்தியா இருக்கும். 99%. ஏன்னா எல்லாருக்குமே கண்ணு இருக்கும், எல்லாருக்குமே வந்துட்டு புருவம் இருக்கும், மூக்கு, வாய் எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கும் போது 99% நம்ம எல்லாரோட டிஎன்ஏவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்மளை எப்படி மத்த பர்சன்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 1% தான் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ சில ஏரியாஸ் வந்துட்டு என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஷார்ட் ரிப்பீட்ஸை தான் என்னன்னு சொல்றோம்னா ஷார்ட் டேண்டம் ரிப்பீட் அப்படின்னு சொல்றோம். அந்த நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ்ல தான் ஒவ்வொரு பர்டிகுலர் பர்சனோட டிஃப்ரெண்ட் ஸ்டைலும் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலை வச்சு தான் இந்த பிக்சரை வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் போட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த குட்டி குட்டி டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி பிளஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு ஏற்கனவே டிஎன்ஏ வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட மேட்ச் பண்ணி இவங்க நிஜமாலே கிரைம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சோ இததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஎன்ஏ ப்ரொஃபைல் அப்படின்னு. சரி, நம்ம பில்குள்ள வருவோம். சரி, இந்த பில் அப்படிங்கறதோட பேரு, இந்த பில்லோட பேர் என்னன்னா டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெகுலேஷன் பில் 2019 அப்படிங்கிறது தான். இந்தியா கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்றத ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யூஎஸ் 1994லயே பில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த பில் என்ன ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ ஓட சாம்பிள் அண்ட் ப்ரோஃபைலிங், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ப்ரொஃபைலிங் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்துட்டு பண்ண போறாங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யார் யாரெல்லாம் கிரைம்ல வந்துட்டு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ இல்ல சில பேரை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அவங்களோட டிஎன்ஏ எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி எடுக்கக்கூடிய டிஎன்ஏஸை நாங்க ஸ்டோரும் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக. சரி, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணும் போது இது எப்ப வேணாலும் நீங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்யூனிட்டி பேசிஸாவோ இல்ல ஒரு காஸ்ட் பேசிஸாவோ ப்ராலிஃபரிங் அப்படின்னு வர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பில் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பில் ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு இந்த பில்ல சொல்லும் போது வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ப்ரொபோசிங் டு ஸ்டோர் தி டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் சஸ்பெக்ட் அண்டர் ட்ரையல்ஸ் விக்டிம்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபார் தி ஃபியூச்சர் இன்வெஸ்டிகேஷன். அப்போ ஒரு கிரைம்காகவோ இல்ல மிஸ்ஸிங் ரிப்போர்ட்காகவோ இல்ல ஒரு விக்டிமோட இன்ஃபர்மேஷன்ஸோ இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறாங்க. இதுதான் பில். ஆனா ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை ரிவீல் பண்ணும். அதாவது ஒருத்தர் எந்த வம்சாவளியில இருந்து வராங்க, அவங்களோட ஸ்கின் கலர் என்ன, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உடம்பு சரியில்லாம போகும், அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னென்ன மாதிரியான டிசீஸ்க்கு அவங்க அஃபெக்ட் ஆவாங்கிற வரைக்கும் ஒரு பர்சனை பத்தி அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஒருவேளை இதை வந்துட்டு நீங்க மிஸ்யூஸ் பண்ணி ஏன்னா நீங்க ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றீங்க, ஒருவேளை இதை மிஸ்யூஸ் பண்ணலாம்ல ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை டார்கெட் பண்றதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான கிரைம்ஸ் இந்த கேஸ்ட் பண்றாங்க இந்த கம்யூனிட்டி பண்றாங்கன்னு ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி அவங்களோட லிங்க் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லியிருக்காங்க. சோ பில் வந்துட்டு இதுதான். பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லக்கூடியது எந்த நேரத்துல வேணாலும் இதை மிஸ்யூஸ் பண்ணலாமே. சரி, எந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டினா த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபைனலான ரிப்போர்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணப்படவில்லை, ஏன்னா ப்ராப்பரான குவாரம் இல்லை அப்படிங்க. குவாரம்னா அட் மினிமம் 1/10 ஆஃப் த பீப்புள், அதாவது எவ்வளோ மெம்பர்ஸ் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில இருக்காங்களோ அதுல இருந்து வந்துட்டு 1/10 ஆஃப் தி பர்சன்ஸ் ஹேஸ் டு பி பிரசன்ட். அது இல்ல அப்படின்னா அது குவாரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணலாமே அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்டா சொல்றாங்க. வேற என்ன பத்தி பேசியிருக்காங்கன்னா இந்த பில் வந்துட்டு எந்த விதத்துல பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஎன்ஏ டேட்டா பேஸ் வச்சுக்கணும்னு சொல்றீங்க யார் யாரெல்லாம் குற்றவாளியோ. அப்ப இந்த குற்றவாளி எல்லாம் யார் யாருங்கிற டேட்டா பேஸ் ஏற்கனவே நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒருவேளை அவர் திருப்பி அஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா ரிப்பீட்டடா அஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா
இது ஆனா, இதுக்கு என்ன மாரியான லீகல் அண்ட் மாரல் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் குடுப்பீங்க? இது கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ணப்படாது அப்படிங்கிறது. தி நெக்ஸ்ட் திங் ஒருவேள ஒரு பெர்சன வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க ஒரு அஃபென்ஸ்க்காக. இந்த பில்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெர்சன்ட்டுக்கு பனிஷ்மென்ட் 7 வருஷம் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டீஸ் அதாவது ஹிரோனியஸ் கிரைம்ஸ், சீரியஸ் கிரைம்ஸ்க்கு தான் இந்த 7 வருஷங்கிற கேட்டகரியே வச்சிருப்பாங்க. அப்ப இந்த 7 வருஷத்துக்கு மேல ஒருத்தருக்கு பனிஷ்மென்ட் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய பெர்சன் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் இந்த தப்பு பண்ணியிருக்காரோ, கன்விக்ட் ஆயிருக்காரோ, அவர்கிட்ட ஒரு ரிட்டன் கன்சென்ட் அப்படின்னு ஒண்ணு வாங்கிட்டு இந்த டிஎன்ஏ சாம்பிள எடுக்கலாம். ஆனா, இத ஜாஸ்தி பேரு விருப்பமே இல்லாத பண்ற மாரியான சிச்சுவேஷன்ல தான் இது நடக்கும். ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பில்லுல ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் வந்துட்டு இவங்க கோட் பண்ணாங்க. என்ன நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கன்சென்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் கிட்ட எழுதி வாங்குறாங்க. ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெர்சன் இருக்காரு. இவர் ஒரு கிரைம் பண்றாரு. இவரு வந்துட்டு ஆமா இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி 7 வருஷம் வந்துட்டு சென்டென்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த 7 வருஷம் சென்டென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் ரிப்பீட்டடா அஃபெண்ட் பண்றாரா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிஎன்ஏ சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தரோட பிரைவசியா அது. அப்ப இவரோட பிரைவசியில தலையிடும்போது என்னோட டிஎன்ஏவை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இவரோட ரிட்டன் கன்சென்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பில்லுல வேற ஒரு ப்ரொவிஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தரோட கன்சென்ட்ட வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணக்கூடிய பவர், அதாவது அவரோட கன்சென்ட்டே இல்லாம கூட மெஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவலோட என்ன பண்ணலாம்? டிஎன்ஏவை எடுக்கலாம். பிளஸ் என்ன மாரியான கிரவுண்ட்ஸ்ல வந்துட்டு இவரோட கன்சென்ட்ட வந்துட்டு இல்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இவரோட கன்சென்ட்ட என்ன கிரவுண்ட்ஸ்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க எந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் குடுக்கவே இல்ல. அப்ப இந்த லா வந்துட்டு ஒரு மாரி ஃப்ளா இருக்கக்கூடிய லாவா இருக்கு அப்படின்னு பார்லிமென்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லியிருக்காங்க. வேற என்ன மாரியான நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டா புரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் இந்தியால வந்துட்டு பெருசா வந்துட்டு லாவே இல்ல. அப்ப டேட்டா புரொடெக்ஷன் லா இல்லாதபோது நீங்க ஜாஸ்தியான ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுக்குன்னு தனியா ஒரு நேஷனல் லெவல்ல டிஎன்ஏ டேட்டா பேங்க்கும் இருக்க போது, ரீஜனல் சென்டர்ஸும் வைக்க போறீங்க. ஒரு டேட்டா புரொடெக்ஷன் லாவே இல்லாத ஒரு கண்ட்ரில ஒருத்தரோட டிஎன்ஏ எவ்வளவுத்துக்கு புரொடெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது மேல வி ஹேவ் அ கொஸ்டின். தி நெக்ஸ்ட் திங் வாட் இட் தே ஆர் சேயிங் இஸ், நீங்க ஒருத்தர் கிட்ட இந்த டிஎன்ஏ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு நாள்ல ஒருத்தரோட டிஎன்ஏ உங்களோட ஸ்டோரேஜ் ஹவுஸ்க்குள்ள நீங்க வந்துட்டு ரீடைன் பண்ணி வச்சுக்க போறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு கன்விக்ட் ஆயி அவரோட அஃபென்ஸ் வந்துட்டு ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல வந்துட்டு அவர் கன்விக்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் ஸ்கேல்லயே இவரோட டிஎன்ஏவை எடுத்துடுறாங்க. இவர் கண்டிப்பா 7 வருஷம் ஜெயில்ல இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவேளை யார கன்விக்ட் பண்ணியிருக்காங்களோ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முறையிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இல்ல இவர் நிரபராதின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்ப ஒரு இடத்துல கன்விக்ட்ன்னு சொல்லப்பட போறாரு. இன்னொரு ஜஸ்டிஸ் குடுக்கக்கூடிய இடத்துல இன்னொரு ஹையர் ஜுடிஷியலில இல்ல இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இவரோட டிஎன்ஏவை நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்களா? அப்படிங்கிற சோ அப்ப இந்த கமிட்டி என்ன மாரியான ரெக்கமெண்டேஷன் குடுத்திருக்காங்கன்னா, நீங்க அமெண்ட் பண்ணணும் சில ப்ரொவிஷன்ஸ டு என்ஷூர் தட் இஃப் தி பெர்சன் ஹஸ் பீன் ஒருவேள அந்த பெர்சன் வந்துட்டு ஏற்கனவே கன்விக்ட் ஆயிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இன்னசென்ட் இல்ல ஹைகோர்ட் வந்துட்டு கன்விக்ட் சுப்ரீம் கோர்ட் இன்னசென்ட்னு சொல்லிடுச்சுன்னா, அவரோடத உடனடியா நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம் டேட்டா பேங்க்ல இருந்து அப்படிங்கிற மாரியான ப்ரொவிஷன நீங்க கொண்டு வாங்க. பிளஸ் நீங்க நிஜமாலே ரிமூவ் தான் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஸ்க்ரூட்டனி வந்துட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க கம்ப்ளீட்டா இந்த பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ டெஸ்ட்ராய் பண்றீங்களாங்கிறத பத்தி ஒரு ப்ராப்பரான ஆடிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 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 டிஎன்ஏ வந்துட்டு நீங்க கிரிமினல் பிஎஸ்எஸ்க்கு மட்டும் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்ல. சில இடத்துல என்ன மாரியான ப்ரொவிஷன் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா, டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ் ஈவன் ஃபார் சிவில் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அப்ப எதுக்காக ஒரு சிவில் மேட்டர்ஸ்க்கு நீங்க டிஎன்ஏவை வந்துட்டு வாங்கணும், அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் பிரைவசிய வந்துட்டு வயலேட் பண்ற மாரி இருக்கு. ஒரு பப்ளிக் லெவல்ல இது ரொம்ப நல்ல விதமா இருக்காது அப்படின்னு இந்த பார்லிமெண்டரி கமிட்டி வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் குடுத்திருக்காங்க. சோ அப்ப எவிடன்ஸ் வெர்சஸ் ரைட் ஆஃப் பிரைவசி அப்படின்னு வரும்போது நெறைய சயின்டிஸ்ட் வந்துட்டு இது கண்டிப்பா ஹியூமன் ரைட்ஸ வயலேட் பண்ற மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்தியால இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1985ல தான் இந்தியன் கோர்ட்ஸ் வந்துட்டு டிஎன்ஏவை கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு எவிடன்ஸாவே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
அப்புறம் தான் எல்லார்கிட்ட இருந்தும் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் நீ அவங்க ஒரு குழந்தை வந்துட்டு மிஸ் ஆயிருந்திருக்கும் 20 வருஷம் கழிச்சு வந்து ப்ராப்பர்ட்டியில பங்கு கேட்கறாங்க நான் உன் குழந்தை அப்படின்னு சொன்னா நிஜமாலே அவங்க குடும்பம் தானே அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. கிரைம்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல எடுக்கிறாங்க. ஸோ அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பில் கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ அதுலயுமே 2005ல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்துட்டு சில அமெண்ட்மெண்ட் பண்ணி டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்ன விஷயத்துல இந்த பில் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்கன்னா கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு, பிளஸ் யார் யாரெல்லாம் அடிக்கடி தப்பு பண்றாங்களோ அவங்கள பத்தி ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கலாம். யார் யாரெல்லாம் நாங்க சஸ்பெக்ட் பண்றோமோ அவங்கள பத்தி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், ஏன்னா இந்த மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ்க்குலாம் கவர்மெண்ட் தனி போர்ட்டலே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மிஸ் ஆன பர்சன் இவர் தானான்னு வெரிஃபை பண்றதுக்காக அண்ட் அன்ஐடென்டிஃபை பாடிஸை ரெகனைஸ் பண்ணும். பிளஸ் ரிசர்ச் ஒர்க்குக்கும் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதும் பிளஸ் அதோட ரெகுலேட் பண்ணக்கூடிய பில்லும் ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. ஆனா ஆக்டிவிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஜாதியில இருந்து இந்த மதத்துல இருந்து வந்தவங்களுக்கு வந்துட்டு ஜீன்ஸ் இப்படி இருக்கு, அதனாலதான் இவங்க இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜென்ரலா வீட்ல பேசும்போதே சில பேர்லாம் அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அப்ப ரேஷியல் அண்ட் கம்யூனல் ப்ரொஃபைலிங், நம்ம இதுல இப்படிதான் இருப்பாங்க, அவங்க இதுல அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்கை வச்சு இந்த மாதிரி கூட கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் பிரைவசிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்கு, அவர் எதுக்கு அலர்ஜி, அவர் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாரு, அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளையே வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ற மாதிரி. அது கம்ப்ளீட்லி இட் இஸ் நாட் குட். ஒரு லாங்கரான ட்ரையல் பீரியட் வந்துட்டு இதை கொண்டு வந்து லீட் பண்ணிடும். அண்ட் தேவையில்லாத இடத்துல மெஷின்ஸ் ஒருவேளை தப்பு பண்ணுச்சு அப்படின்னா எரர் அண்ட் டெஸ்டிங் நடக்கும். அண்ட் அதனால கன்விக்ஷன்ஸும் தப்பாறதுக்கான வாய்ப்புகள் படத்துல காமிக்கிற மாதிரி தான் மாத்தி மாத்தி வச்சிருவாங்கல்ல அந்த இது அவங்களோட தேவைக்கு அப்படிங்கும் போது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிறது வந்துட்டு the activist சொல்லக்கூடிய claim. The next article that we will read is Prashad Bhushan files questions of law in Supreme Court on contempt. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் சிவில் contempt and criminal contempt அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கண்டெம்ட் இருக்கு அண்டர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. சரி, இந்த கேஸ் வந்துட்டு பிரசாத் பூஷன் பத்தி ஏற்கனவே நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவர் ஒரு சீனியர் லாயர், ஹி இஸ் அன் ஆக்டிவிஸ்ட் லாயர். இவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டை பத்தி சில கமெண்ட்ஸ் போட்டிருந்திருப்பாரு. அவர் கமெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டையும் அதுல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மெம்பர்ஸ், அதாவது இப்ப இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் ரிட்டையர்டு ஜட்ஜஸையும் வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி இருக்கு, கோர்ட்டையே அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு இவர் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரீசெண்டா நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு டைம் ஸ்கேல் மாதிரி தரோம், இதுக்குள்ள நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா பிரசாத் பூஷன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் சொன்னதுல எந்த விதமான தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இதை நான் கோர்ட் அவமதிக்கிறதுக்காகவும் சொல்லப்படல, இதை வந்துட்டு ஒரு ரியலா என்ன விஷயம் இருக்குதோ அதை நான் வந்துட்டு ட்ரூத்தை தான் நான் வந்துட்டு வெளியில கொண்டு வந்திருக்கேன். இதனால வந்துட்டு ஜுடிஷியரோட தரத்தையோ நான் எந்த இடத்துலயோ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதனால ஒருவேளை இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னா அது நான் எனக்கு வந்துட்டு எனக்குன்னு சில கன்சைன்சஸ் இருக்குல்ல, எனக்குன்னு சில ரூல்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, அதை நான் மீறுற மாதிரி இருக்கும். ஸோ தட் வில் பி அகேன்ஸ்ட் மீ. நீங்க என்ன பனிஷ் வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பிளஸ் இவர் வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆன் லா வந்துட்டு ரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்ற, ஜுடிஷியரி அப்படின்னு ஒரு பாடி இருக்கு, இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்ல விதமா நடக்கணும், அதுக்குள்ள கரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே லெஜிஸ்லேட்டிவ்லயோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா நமக்கு எங்க நியாயம் கிடைக்குது அப்படின்னு போறோம் அப்படின்னா ஜுடிஷியரியில தான் நியாயம் கிடைக்குதுன்னு போறோம். அப்ப அங்கேயே கரப்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பட்சத்துல மக்களுக்கு அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்துட்டு கம்மியாயிடும். சோ அப்ப ஒருத்தர் வந்துட்டு அந்த ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய கரப்ஷனை பத்தி பேசுறாரு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றாரு, அந்த அவர் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல அதை வந்துட்டு நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு எடுத்துப்பீங்களா அப்படிங்கிற கொஸ்டின். பிளஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆக தான் ஆகஸ்ட் 17 அன்னைக்கு பெஞ்ச்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நாங்க டீடைலா எக்ஸாமின் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஒருத்தர் பப்ளிக்கா இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, அதுவுமே ஒரு கரப்ஷனான அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஜுடிஷியரி. ஒருவேளை இவர் பப்ளிக்கா வைக்கிறாரு, அப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு கரப்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போறீங்க,
ஏன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோ இல்ல ஒரு இப்போதைய சிட்டிங் ஜட்ஜஸ் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கக்கூடிய என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த கேஸை டீல் பண்ண போறீங்க. அண்ட் ஒருத்தர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படிங்கும் போது பிளஸ் தட் இஸ் அ ரியல் ஒப்பீனியன் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஜுடிஷியல் கரப்ஷன்ஸ் பத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணுமா இல்ல அவங்க வந்துட்டு எங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுமா அந்த பர்டிகுலர் பர்சன் இல்ல வெதர் இட் இஸ் எனஃப் டு ஷோ த போனஃபைட் என்ன மாதிரியான ஒப்பீனியன் வந்துட்டு எந்த ரியல் ஃபேக்டை வச்சு நாங்க சொல்றோம் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லணுமா அப்படிங்கறது. பிளஸ் லாயர் வேற எதையும் எக்ஸாமின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் நம்பர் 129 பிரகாரம் தானா முன் வந்து ஒரு கண்டெம்ட் அப்படின்னு நீங்க வந்துட்டு உனக்கு ஒரு பவரை வந்துட்டு உங்ககிட்ட கொண்டு வரீங்க. நீங்க வந்துட்டு ஆர்டிகல் 129 நீங்க யூஸ் பண்ணும் போது இது மற்ற சிட்டிசன்ஸுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு பேசிக் உரிமைன்னு இருக்கும்ல அது ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிகல் நம்பர் 19 இதை வந்துட்டு நீங்க கர்டைல் பண்ற மாதிரி இருக்கா. ஏன்னா எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காட்டிலும் பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இது. அப்ப இந்த இடத்துல இவங்க பேச வர்றது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிட்வீன் ஆர்டிகல் நம்பர் 129 வெர்சஸ் ஆர்டிகல் நம்பர் 19 இது ரெண்டுத்துக்கும் கிளாஷ் ஆகும் போது என்ன ஆகுது அப்படிங்கறதா இது ஃபியூச்சரா ஜுடிஷியரி வந்துட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் போது நமக்கு ப்ராப்பரான அனாலிசிஸ் வந்துட்டு கிடைக்கும். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிட்வீன் ஆர்டிகல் நம்பர் 129 versus article number 19. The next article that we will read is Guwahati gets India's longest river ropeway அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரோப்வேனா இந்த மாதிரி தான். ஸோ ரோப்வே வந்துட்டு for the first time ஒரு ரிவருக்கு கடந்து போற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. கவுஹாத்தி அசாம்ல வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் 1.82 கிலோமீட்டர்ஸ் பை கேபிள் ரோப்வே, அதாவது ரெண்டு வழியாவும் போகவும் செஞ்சுக்கலாம் வரவும் செஞ்சுக்கலாம். சரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் போகல இதோட நார்தர்ன் பேங்கையும் சதர்ன் பேங்கையும் கனெக்ட் பண்ண போறாங்க. இந்த சதர்ன் பேங்க் அண்ட் நார்தர்ன் பேங்க் கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல யூ ஹேவ் அ பர்டிகுலர் ஐலாண்ட் விச் இஸ் பீகாக் ஐலாண்ட். இந்த ஐலாண்டை பார்க்கும்போது பீகாக்கோட ஃபெதர் மாதிரி இருக்கா, அதனால பீகாக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஒரு ரிவர்னால ஐலாண்ட் ஃபார்ம் ஆகும் போது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்தியால ஒரு லார்ஜஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட், நிறைய ரிவரைன் ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஈவன் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஸ்ரீரங்கம் இஸ் an ரிவரைன் ஐலாண்ட். காவேரி ஆத்துல நடுவுல ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. ஐலாண்ட் இஸ் நத்திங் பட் நாலு பக்கமும் தண்ணி இருந்ததுன்னா யூ கால் இட் அஸ் அன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிவர்னால அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மஜூலி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. தட் இஸ் அகெயின் மஜூலி ஐலாண்டு. மஜூலி ஐலாண்டும் பிரம்மபுத்திரால தான் இருக்குது. அண்ட் ஒன்லி ரிவரைன் ஐலாண்ட் டு பி அஸ் அ டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்டாவே வந்துட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நடுவுல வந்துட்டு இந்த ரோப்வேக்கு நடுவுல இந்த ரிவரைன் ஐலாண்ட் பீகாக் ஐலாண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த பீகாக் ஐலாண்ட்குள்ள உமானந்தா அப்படிங்கிற ஒரு சிவன் டெம்பிள் which is a medieval time scale இருக்கக்கூடிய டெம்பிள் is placed here. சரி, இது வரைக்கும் வந்துட்டு அசாம்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஃபெரி சர்வீசஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபெரி சர்வீஸ்னா இந்த குட்டி குட்டி போட்ஸ்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரியான ஃபெரி சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2006ல வந்துட்டு அசாம் கவர்மெண்ட் கவுஹாத்தி மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க. அட் a total of 56.08 crores-க்கு இது பண்ணியிருப்பாங்க. சரி, இதுதான் இப்போதைக்கு வந்துட்டு இந்தியால இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ரோப்வே தட் இஸ் கிராசிங் அ ரிவர். ஆனா இந்தியால லாங்கஸ்ட் ரோப்வே ஆன் அ லேண்ட், அது ரிவர் எல்லாம் கிராஸ் பண்ணாது, ஆனா லேண்ட்லயே போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எங்க இருக்குன்னா குல்மார்க் காஷ்மீர் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிசிடிவி கேமராஸும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு. அட் அ டைம்ல 32 பேரை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போக முடியும் ஒவ்வொரு கேபினும். அண்ட் 9 minutes ஆஃப் டிராவல் தான் ஒரு வழியா போறதுக்கு. The next article that we will read is plea to hike cess on tobacco products. So cess அப்படிங்கிறது டாக்ஸ் மேல டாக்ஸ் போடுறதுக்கு பேரு செஸ். வரக்கூடிய அமௌண்ட் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. எஜுகேஷன் செஸ்னா எஜுகேஷனுக்கு மட்டும், கிரீன் செஸ்னா என்விரான்மெண்ட் கிரீன் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப செஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபைட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. சரி, என்ன மாதிரியான ஆர்டிக்கிள் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம்
வந்ததுனால சில ஸ்டேட்ஸ் யாருக்கெல்லாம் ரெவென்யூ நிறைய ஜெனரேட் ஆயிட்டு இருந்ததோ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா நிறைய ப்ராஃபிட் வராது. அதனால இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ராமிஸோட ஸ்டேட்ஸுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க காம்பன்சேஷன் அப்படின்னு ஒரு அமௌண்ட் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த காம்பன்சேஷன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு வருஷமும் உங்களோட ஆனுவல் growth 14% அப்படின்னு வருதுங்கிறத பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் கொடுப்போம். சரி, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க ஸ்டேட்டுக்கு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணுமா? அந்த பணத்துக்கு இந்த காம்பன்சேஷனை பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு, அதாவது ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை காம்பன்சேஷன் செஸ் மூலியமா நாங்க வந்துட்டு வாங்கிப்போம். அப்ப இந்த செஸ் இது மூலியமா வரக்கூடிய காசை ஸ்டேட்ஸுக்கு காம்பன்சேஷனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆனா இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்னால நிறைய இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெருசா ப்ரொடக்ஷன் இல்ல, எக்கனாமிக் growth இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல அப்ப ரெவென்யூல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஷார்ட் ஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் பப்ளிக் ஹெல்த் குரூப்ஸ், டாக்டர்ஸ், எக்கனாமிஸ்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் வந்துட்டு இந்த காம்பன்சேஷன் செஸ் ஆன் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? ஒருவேளை இந்த சிகரெட்ஸ், பீடி, ஸ்மோக்லெஸ் சிகரெட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த காம்பன்சேஷன் செஸ்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா, ஏற்கனவே 28% ஸ்லாப்ல தான் வந்துட்டு இந்த சின் கூட்ஸ் எல்லாம் இருக்குது. பிளஸ் அந்த 28% ஸ்லாப் பிளஸ் எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் போடுவாங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா போடக்கூடிய டாக்ஸ் வந்துட்டு இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேல நீங்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி வரைக்கும் என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ்டு செஸ் போடும் போது this will increase the compensation. அப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் நீங்க கொடுத்துடலாம். ஏன்னா நீங்க சில ப்ராமிசஸோட தான் நீங்க இதை டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டு அப்ஜெக்டிவ். when you take this tobacco products அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலா சிகரெட் பிடிக்கிறவங்க வந்துட்டு இந்த பெட்டி கடையில எல்லாம் போய் ஒரு சிகரெட் கொடுங்க, 2 சிகரெட் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மொத்தமா பாக்கெட்டா வாங்குறவங்க அப்படிங்கறோட விகிதமே வந்துட்டு இந்தியால கம்மி. அண்ட் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்கும் போது பீடியை வந்துட்டு ஜாஸ்தி பேர் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்னால என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, ஹியூமனோட ரிசோர்சஸ் இந்தியால வந்துட்டு நிறைய பேருக்கு கேன்சர் அந்த மாதிரிலாம் வருது. அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சின் கூட்ஸ்ல வந்துட்டு காசை ஏத்துறாங்க அப்படின்னா நிறைய பேர் எதுக்கு இவ்வளவு செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மோக்கிங்கே குவிட் பண்ணிடுவாங்க. அப்ப ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவும் வருது. யாரெல்லாம் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது பாசிட்டிவா ஆயிடும். பிளஸ் யங்ஸ்டர்ஸ் இந்த டொபாக்கோ யூஸ்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தான் இருக்கிறதுலே டொபாக்கோ யூசர்ஸ்ல செகண்ட் லார்ஜஸ்ட். அதுலயுமே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்துட்டு இந்த டொபாக்கோ ரிலேட்டட் டிசீஸ்னால மட்டும் சாகுறாங்க. பிளஸ் இந்த சிகரெட்டுக்கு போட்டுட்டு இருக்கக்கூடிய செஸ்னால தான் சிகரெட்டோட அமௌண்ட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. ஆனா இந்த ஒத்த சிகரெட்டுக்கா போடக்கூடிய பழக்கம் இந்தியால கிடையாது. ஆனா நிறைய பேர் என்னதான் வாங்குறாங்க, இந்த லூஸ் பேக்கெட்ஸ்ல தான் வாங்குறாங்க. பிளஸ் கிராம சைட்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் பீடி தான் பிடிப்பாங்க. அப்ப இவங்க வேற என்ன சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, 1 ரூபி காம்பன்சேஷன் செஸ்ஸா போடுங்க ஒவ்வொரு ஸ்டிக்குக்கும். ஒருவேளை ஒரு பீடி 3 ரூபா இல்ல 4 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பீடி மேல நீங்க எக்ஸ்ட்ராவா 1 ரூபாயை நீங்க ஆட் பண்ணுங்க. அப்ப 5 ரூபாயோ இல்ல 4 ரூபாயோ என்ன ஆயிடும், இட் வில் பிகம் திஸ் கைண்ட் ஆஃப் அமௌண்ட். அப்போ ஒருத்தர் 1 ரூபா ஒரு நாளைக்கு, ஒருத்தர் ஒரு பீடி எல்லாம் பிடிக்க மாட்டாரு, ஒரு செயின் ஸ்மோக்கர்ஸா இருந்தாங்கன்னா ஒரு 3 நாள் அப்படின்னு பிடிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ரூபாயை இன்க்ளூட் ஆகும் போது அப்ப சிக்னிபிகண்டா ரைஸ் இருக்கும் அமௌண்ட்ல, மணி கலெக்ட் பண்றதுல, சிகரெட்ஸா இருக்கட்டும், ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும். ஸோ இதனால கண்டிப்பா ரெவென்யூ இவ்வளவு ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சஜஷன் கொடுத்திருக்காங்க. The next article that we'll read is Taliban delegation in Pakistan for Afghanistan peace process. Okay, ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் தாலிபானுக்கும் நடுவுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சோ அப்ப இந்த தாலிபான் வந்துட்டு இப்போதைக்கு நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம், ஆப்கானிஸ்தான்ல பீஸ் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வரதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு எங்களோட ட்ரூப்ஸை வந்துட்டு நாங்க நிறைய ரெடியூஸ் பண்றோம் இந்த இடத்துல இருந்து. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல 2001ல இருந்து the longest war in the history அப்படின்னு against terrorism அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இதனால எக்கனாமிக் லாஸ் ஃபார் யூஎஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்ப யூஎஸ் இதுல இருந்து பேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல ஒரு அமைதியான நிலைமை வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த யூஎஸ் வந்துட்டு ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு சைன் பண்றதுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் தான் வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் ரோல் பண்ணியிருக்கோம்
அப்படின்னு சொல்றாங்க. யுஎஸ் அண்ட் தாலிபான் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக. பிளஸ் இப்போதைக்கு தாலிபான் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி தான் இந்த தாலிபானோட த ஹையஸ்ட் ஸ்போக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முலாக் பராதர் அப்படிங்கிறவர் வந்துட்டு பாகிஸ்தான் போய் பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான இந்த பீஸ் ப்ராசஸை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போறோம், என்ன மாதிரியான வே ஃபார்வர்டுங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன விஷயம் அப்படின்னா, தாலிபானோட பாகிஸ்தான் இஸ் ரெடி டு ஸ்பீக், ஆனா தாலிபானோட இந்தியா இஸ் நாட் டு ரெடி டு ஸ்பீக். இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ஆனா இந்த தாலிபானோட இந்தியா வந்துட்டு இவங்க ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், இவங்களோட நாங்க ஜாஸ்தியா பேச்சுவார்த்தை வச்சுக்க போறது கிடையாதுன்னு சொல்லி இந்தியா இன்ஃபேக்ட் இந்த யூஎஸ் லெட் பண்ண பீஸ் அக்ரிமெண்ட்ல இருந்தே தள்ளி தான் இருந்தாங்க. The next article that we will read is China launches warship for Pakistan Navy. சரி, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானும் சைனாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்துட்டு அவங்களோட டிஃபென்ஸ் டைஸை வந்துட்டு இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்றாங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்திருப்பாங்க. நீங்க எங்களுக்கு வந்துட்டு 2017 என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னா, you have to deliver us two type 054 AP frigates. ஒரு ஷிப், இது வார் ஷிப் இது, சரியா? சோ இந்த ஷிப்பை வந்துட்டு நீங்க எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் மாதிரி. ஆனா சைனா வந்துட்டு லேட்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 தேவையில்ல, we will give you 4 ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்பை வந்துட்டு இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் விஷயம். ஸோ சைனா ஹஸ் லான்ச் த ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் தி 4 அட்வான்ஸ்ட் நேவல் வார்ஷிப் இன் இட் இஸ் பில்டிங் ஃபார் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்காக நீங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்காக இதை நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ஷிப் அப்படிங்கிறது இப்போதைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷிப்ஸை காட்டிலும் ஹைலி அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் பாகிஸ்தான் நேவி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்தியா இஸ் லிட்டரலி கிரேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாமே. ஆனா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு நேவியில வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு ஸ்ட்ராங் வந்துட்டு கிடையாது. அதுக்காக சைனா இஸ் ஹெல்பிங் பாகிஸ்தான் டு ஹேவ் தி பெஸ்ட் கிளாஸ் ஆஃப் நேவி ஃபிளீட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைப் 054 கிளாஸ். சரி, இதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு இட் கேன் ஹிட், அதாவது ஒரு இப்போதைய லேட்டஸ்டா இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் வச்சுட்டு சர்ஃபேஸ்ல இருந்து, இந்த வார்ஷிப்ல இருந்து சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எது வேணாலும் ஹிட் பண்ணலாம். சர்ஃபேஸ் சப்மரைன்ஸை ஹிட் பண்ணலாம். ஆன்டி ஏர் மிசைல்ஸ், அதாவது ஹெலிகாப்டர்ஸ், பிளெயின்ஸ், ஏர்கிராப்ட்ஸை கூட ஹிட் பண்ணலாம். பிளஸ் காம்பேக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சென்சார்ஸ் இதுல இருக்கு. எல்லா லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸும் இருக்கு. விச் மீன்ஸ் இந்த நமக்கு எப்படி ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ்குள்ள இன்க்ளூட் ஆகிறது இந்தியாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள இந்த டைப் 054 AP ஃப்ரிகேட்ஸ் அப்படிங்கிற நேவல் ஷிப் வந்துட்டு இன்டியூஸ் ஆகிறது அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். இது அவங்களுக்கு ஒரு எலிவேஷன் மாதிரி. The next article is agricultural profit growth may not aid the rural development அப்படின்னு இந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிட் சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமாட்டி என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, நிறைய செக்டார்ஸ் வந்துட்டு டவுன்வர்ட் growth காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் இப்ப வரைக்கும் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல விதமான மழை இருக்கு அப்படிங்கிறதுனால, பிளஸ் கிராப்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராஃபிட்ஸ், நல்ல மாதிரியான மழை இருக்கு. இந்த நல்ல மழைனால கிராப்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், இதனால நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிகல்ச்சரை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அக்ரிகல்ச்சர் இந்த தடவை என்னதான் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்னா கூட, இதனால ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய டிமாண்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்னதான் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஜாஸ்தி ஆனா கூட தனித்தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அவங்களோட வாழ்வாதாரம் உயருமா, அவங்களுக்கு சம்பளம் இன்னும் நிறைய கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க சொல்லக்கூடியது வந்துட்டு ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன்ங்கிறது அர்பன் ஏரியாஸ்ல இருந்து நிறைய பேர் ரூரல் ஏரியாஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுமா? எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் எம்என்ஆர்ஜி. இதை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியா கிடையாது. இப்போதைக்கு இந்த கேரிப் சீசன்ல அக்ரிகல்ச்சர் நல்ல விதமா இருக்கிறதுனால இவங்க எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த கேரிப் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வரும்போது
பண்ணும்போது இவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. The next thing what they are saying is that இப்போதைக்கு டிமாண்ட் இருந்தது அப்படின்னா கூட இந்த ஃபார்ம் ப்ராஃபிட்ஸா இருக்கட்டும், இதுல இருந்து வரக்கூடிய அவுட்கம்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு இன்கம் ரெடியூஸ் ஆகும். ஏன் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா நடக்குதா, ஆனா வெளியில நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிட்டதுனால நிறைய பேர்கிட்ட கையில வந்துட்டு காசு அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அப்ப அவங்க எவ்வளவு பொருளை போய் வாங்குவாங்க? அப்ப டிமாண்ட் சப்ளை சைடு வந்துட்டு என்ன இருக்கு? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சப்ளை ஆஃப் கிரெயின்ஸ் இஸ் கிரேட்டர். ஆனா வெளியில இருக்கக்கூடிய டிமாண்டுங்கிறது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? கம்மியாக ஆரம்பிச்சிருச்சா? அப்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரைஸ் ஆஃப் தி கிராப்ஸ் என்னவாக ஆரம்பிச்சிடும்? அதுவும் கம்மியாயிடுமா? அப்ப பிரைஸ் ஆஃப் தி கிராப்ஸ் கம்மியாகுது அப்படின்னா எப்படி அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நல்ல விதமான ப்ராஃபிட் கிடைக்கும்? என்னதான் வந்துட்டு பெர் கேபிட்டா இது வந்துட்டு ஜாஸ்தியா இருந்தா கூட, ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா கூட பிரைஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த சிஐஎம்இ அப்படிங்கிற டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து 2019-20 வந்துட்டு எவ்வளோ பேரு நாங்க விவசாயம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்கன்னா 111.3 மில்லியன் பீப்புள் சொல்லியிருக்காங்க நாங்க விவசாயம் பண்றோம் அப்படின்னு. ஆனா 2020 மார்ச்ல வந்துட்டு 117 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவே ஜூன் 2020க்குள்ள 130 மில்லியன். அப்ப எவ்வளோ பேரு வந்துட்டு இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்குள்ள இருக்காங்க அப்படின்னு. பிளஸ் இந்த ஜாப் லாஸ் அண்ட் நான் ஃபார்மிங் செக்டார்ஸ் தவிர்த்து வேற என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் நடந்திருக்குன்னா, கிராப்ஸ்ல வந்துட்டு ஷிஃப்ட்னஸ் வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. பர்டிகுலரா இன் ஈஸ்டர்ன் இந்தியா நிறைய பேர் வந்துட்டு லேபர் இன்டென்சிவான பேடி கிராப்ஸ் வந்துட்டு வளர வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கிறிசில் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி நேஷனல் வைட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 3.5% வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வரும்? ஏன்னா முன்னாடி எவ்வளவு பேர் இருந்தாங்க? 111 மில்லியன் தான் இருந்தாங்க. அப்ப அக்ரிகல்ச்சர்ல இருக்கவங்களோட அளவே என்னதான்? கம்மி அப்படிங்கிற மாதிரி. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 130 மில்லியன் பீப்புள் ஆர் தேர் இன் அக்ரிகல்ச்சரல் செக்டர். அப்ப 130 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி 3.5 வருது. நார்மலா இருந்ததுன்னா 3 வரும். அப்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சா? அப்ப என்னதான் நார்மல் மான்சூன் வந்து நல்ல ஈல்டு வந்தா கூட ஒவ்வொரு ஃபார்மருக்கும் கையில போகக்கூடிய காசும் என்னவா தான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். சோ அப்ப அக்ரிகல்ச்சர் வந்துட்டு கண்டிப்பா எய்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி ரூரல்ல வேற விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரும்போது தான் ரூரல்ல இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Conquer IAS. Press the bell icon for further notifications. Thank you.